ஆண்டாள் திருவடிகள் சரணம். திருப்பாவை பாசுரங்களை எளிமையான காட்சி வடிவத்துல புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கோம். அதுல முதல் பாசுரம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால், அந்த பாசுரத்தை நம்ம நிறைவு பண்ணிட்டோம். இரண்டாவது பாசுரத்துக்கான விளக்கத்தை இன்னைக்கு காட்சி வடிவத்துல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆயர்பாடி கோகுலம் ரொம்ப ரொம்ப அழகான கிராமம். ரம்யமான சூழலோடு பச்சை பசேல்னு புல்வெளியோடு பசுமாடு கன்றுகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டாள் அழகா உட்கார்ந்துட்டு இருக்கா, பூக்கூடையோட கிளியோட. சூப்பரா குட்டி பாப்பா குழந்தை பால ஆண்டாள் அழகா கொண்ட போட்டுட்டு அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி பார்க்கிறோம். 8 தோழியர் இங்க இருக்காங்க. அஷ்ட சகிகள் அப்படின்னு நம்ம கிருஷ்ண பகவானுக்கு சொல்ற மாதிரி இங்கே 8 பெண் குழந்தைகள் இருக்கிறத பாக்குறோம். எல்லாரும் பாவை நோன்புக்கு வாங்க அப்படின்னு ஆண்டாள் அழைப்பு விடுக்கக்கூடிய காட்சி. பாவை நோன்பு இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க இல்லையா? அதற்கு அவள் சொல்லக்கூடிய பதில் தான், பரமனடியை நீ அடையலாம். பரமனடி அப்படிங்கிறது என்ன? பரந்தாமனாகிய கிருஷ்ண பரமாத்மாவுடைய திருப்பாதங்களை நம்ம அடையலாம், வைகுண்ட பிராப்தி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த காத்தியாயினி நோன்புன்னு சொல்லக்கூடிய பாவை நோன்பு இருக்கிறது மூலமா நமக்கு இந்த பெரும் பாக்கியம், பரமனடி கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு ஆண்டாள் தன்னுடைய தோழிகளை அதனால பாவை நோன்பு இருக்கலாம் வாங்கன்னு சொல்றா. பாவை நோன்பு இருக்கிறதுக்கு கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும் இல்லையா? அந்த நோன்பு விதிகளை பற்றி ஆண்டாள் சொல்லுகிறாள். எப்படி சொல்றான்னா, அதிகாலையில எழுந்த உடனே குளிங்க, முதல்ல ஒரு நீராடல் பண்ணணும். அதிகாலையில நீராடல், நம்ம நினைச்ச நேரத்துல ஒரு நாள் பொழுதுல எப்ப வேணா குளிக்கிறதுன்னு இல்லாம அதிகாலை எழுந்த உடனே காலை கடன் கழித்த உடனேயே அடுத்ததா நீராடல் இருக்கணும் அப்படிங்கறத தான் ஆண்டாள் இங்க குறிப்பிட்டு சொல்றா. பாவை நோன்பினுடைய விதிகள் அப்படின்னு பார்க்கும்போது எதெல்லாம் தவிர்க்கணும்னு ஆண்டாள் சொல்றான்னா, தன்னுடைய அழகுக்கு பிரதானமான இடத்தை கொடுக்கறத தவிர்க்கணும். அதாவது எப்போது சீவி சிங்காரிச்சு கண்ணாடி முன்னாடி பெண்கள் நிற்காம எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்றான்னா, பூ வச்சுக்காதீங்க, கண்ணுல மை வச்சுக்காதீங்க அப்படின்லாம் சொல்றா. கண்ணாடி முன்னாடியே நின்றுட்டு இருக்க கூடாதுங்கிறத ஊடகமா அவ சொல்லக்கூடிய அளவுல இருக்கு. இங்க பால் குடிக்க வேண்டாம், நெய் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி பால் பதார்த்தங்கள், நெய் இது போன்ற பதார்த்தங்களை தவிர்க்கிறது மூலமா மதமதன்னு இருக்கக்கூடிய அந்த தன்மை மாறும், உடம்புல சுறுசுறுப்பு வரும். பாவை நோன்பு இருக்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த உடம்பு பலவீனமா ஆகாம இருக்கிறதுக்கு இந்த பொருட்களை எல்லாம் நீ தவிர்த்திடணும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லக்கூடியதா இந்த இடம் அமைஞ்சிருக்கு. உடம்ப நம்ம சுத்தப்படுத்திக்கிறதுக்கு இந்த மாதிரி பாலை தவிர்க்கணும், நெய்யை தவிர்க்கணும்லாம் பார்த்தோம். மனசை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன? அடுத்தவங்கள்ட்ட போய் புறம் பேசாதீங்க, கோள் சொல்லாதீங்க அப்படின்னு பெண்கள்கிட்ட சொல்றா. ஏன்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பான குணம் அப்படிங்கிறது தன்னுடைய ஆதங்கங்களை, பொறாமைகளை அப்படியே வெளிப்படுத்துறது. மற்றவங்கள்ட்ட போய் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சொல்றது, அது ஒரு ஆற்றாமையில சொன்னா கூட அது ஒரு கோல் சொல்ற மாதிரியான ஒரு விஷயம், அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றா. இங்க நான் 3, 4, 5 பொம்மைகளை நான் வச்சிருக்கேன். எல்லாருமே பாத்தீங்கன்னா வாயை பொத்திட்டு இருக்கிற மாதிரியான காட்சி அமைப்பு தான் நான் வச்சிருக்கேன். ஏன்னா கோல் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்றா ஆண்டாள். அப்ப எதெல்லாம் செய்யணும்ன்ற கேள்விக்கு துறவிகள், ஞானிகள், வறியவர்கள் இவங்களுக்கெல்லாம் தான தர்மங்கள் நிறைய பண்ணுங்க அப்படின்னு ஆண்டாள் பாவை நோன்பு இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்றா. இங்க துறவிக்காக நான் காவி உடை அணிந்திருக்கிற ஒருத்தரை காட்டியிருக்கேன். ஞானிகள் அப்படிங்கிற இடத்துல இங்க பண்டிதர்களாக இருக்கக்கூடியவர்களும், இயலாதவர்கள் அப்படின்னு வறுமையில வாடக்கூடியவர்கள், அன்றாட வாழ்க்கைக்கே கஷ்டப்படக்கூடியவர்கள் எல்லாம் அங்க காட்டி என்ன விதமான தான தர்மங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்க சாம்பிள் நான் காட்டியிருக்கேன். என்ன அப்படின்னா, அன்னதானம். தானத்திலேயே சிறந்தது அன்னதானம். வயிறு நிறைய உணவு கொடுக்கணும். அப்புறம் கல்வி தானம் கொடுக்கலாம். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால கல்வி தானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வறுமையில் வாடக்கூடியவர்களுக்கு கொடுக்கலாம். சால்வை வச்சிருக்கேன், குளிர்ல நடுங்கக்கூடியவர்களுக்கு சால்வை. வஸ்திரங்கள் கொடுக்கணும். உடைக்கு வழியே இல்லாதவங்களுக்கு உடைகள் கொடுக்கறது. ஞானியர் துறவியர்லாம் அவங்களுக்கெல்லாம் காசு பணம் தன்னால கிடைக்காது, சம்பாத்தியம் கிடையாது. அவங்களுக்கு நம்ம தான் இந்த மாதிரியான வஸ்திரங்கள் கொடுக்கணும். விசிறி போன்றது அவங்களுக்கு எப்போதுமே கையில வச்சிருக்கிறதுக்காக விசிறி, குடை, வெயிலுக்கும் சரி மழைக்குமான குடை, படுத்து உறங்குவதற்கு பாய், போர்வை, இது போன்றதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். இதை தவிர காலுக்கு
அந்த பாதரட்சை அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம கொடுக்கலாம். இன்னும் எவ்வளவோ விதமான தானங்கள் இருக்கு, தர்மங்கள் இருக்கு. அந்த தான தர்மங்களை நிறைய செய்யுங்க. இந்த மாதம் முழுவதும் பாவை நோன்பு இருக்கும்போது மனம் சுத்தி அடையுது. நம்ம ஒரு தெளிவான மனநிலையில இருக்கும்போது அடுத்தவர்களுடைய கஷ்டம் நமக்கு புரிய வரும். அவங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கான தான தர்ம செயல்கள்ல ஈடுபடுங்க அப்படின்னு ஆண்டாள் தன்னுடைய தோழிகளுக்கு அறிவுரை கூறுகிறாள். பெருமாளுடைய முத்திரைகள் சங்கு சக்கரத்தை வணங்கி இன்னைக்கு நம்ம பாக்குறது பார்க்கடல்ல பள்ளி கொண்ட பெருமாளாக பரமபதநாதர் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே நம்ம பாக்குறோம். பரமபதத்துல அதாவது பார்க்கடல்ல ஆதிசேஷன் மேல சயன கோலத்துல பெருமாள் அமர்ந்திருக்க, பெருமாள் சயனித்திருக்க, தாயார் எப்படி பாருங்க ருக்மிணி மாதிரி இருக்காங்க பாக்குறதுக்கு. அவங்க அழகா நளினமா அமர்ந்து கொண்டு தன்னோட மடியில பெருமாளுடைய திருப்பாதத்தை வச்சு பிடிச்சு விட்டுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அழகு காட்சி தான் நம்ம பார்க்கிறோம். பெருமாள் திருவடியை தொட்டு வணங்கியபடியே, சிசுருஷை செய்தபடியே, சேவைகள் புரிந்தபடியே தாயார் தன்னுடைய வாழ்நாள அப்படியே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம இங்க பார்க்க முடியுது. பெருமாளுடைய திருவடி நினைப்பிலேயே தாயார் இருக்காங்க. அழகு காட்சியை தான் நம்ம இங்க பாக்குறோம். இன்னைக்கான திவ்ய தேச பெருமாள் 107வது திவ்ய தேசமாக விளங்கக்கூடிய பரமபதநாதரை தான் நம்ம இன்னைக்கு தரிசனம் பண்ணிக்கிறோம். அன்னப்பறவை மாதிரி ஒரு கோலம் நான் இன்னைக்கு என்னுடைய கையால போட்டிருக்கேன். அன்னப்பறவை அல்லது நீக்கி நல்லது எடுத்துக்கும் இல்லையா? பாலும் தண்ணீரும் கலந்து இருந்ததுன்னா பாலை மட்டும் பருகக்கூடிய பறவை. அந்த உயிரினம் இப்போ உயிரோட இல்லை அப்படின்னா கூட அந்த பறவையை நம்ம உதாரணம் காட்டிட்டே இருப்போம். அன்னப்பறவை கோலம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அன்னப்பறவை விளக்கு வடிவத்திலையும் வச்சிருக்கேன். ஏன்னா இந்த பாசுரத்துல ஆண்டாள் கொடுக்கக்கூடிய அறிவுரை என்ன? கெட்ட விஷயங்களை எல்லாம் நீங்க தவிர்த்துடுங்க. இந்த பாவை நோன்பு இருக்கிற நேரத்துல தேவையில்லாத விஷயங்களை பண்ணக்கூடாது. இந்த உலகத்துக்கு நன்மை தராத யாதொன்றையும் பண்ணக்கூடாது. நம்மை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதமான கெட்ட புத்தியோட கெட்ட எண்ணங்களோட இருக்கக்கூடாதுன்றத அன்னப்பறவையை வச்சுதான் நான் இந்த விளக்கு வடிவத்துல காட்டியிருக்கேன். மகாவிஷ்ணு மகாலட்சுமியோடு இணைந்து இருக்கக்கூடிய ஸ்வரூபத்தை இன்னைக்கு நான் எழுந்தருளை பண்ணி விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிச்சு தீபாராதனை காட்ட போறேன். சுவாமி எப்படி இருக்கார் பாருங்க. மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் அருள் பாலிக்கக்கூடிய வகையில நான் இருக்கேன், கவலைப்படாதீங்கன்னு காக்கும் கடவுளாக விளங்கக்கூடிய மகாவிஷ்ணுடைய திவ்ய தரிசனம் மகாலட்சுமி தாயார் அள்ளி அள்ளி கொடுக்க தயாரா இருக்கக்கூடிய நிலையில தான் தாமரை பீடத்துல நின்று கொண்டிருக்கக்கூடிய திருமேனியோடு நம்ம பார்க்கிறோம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் 2. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதென செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமார் எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். பொருள்: திருமால் கண்ணனாக அவதரித்த ஆயர்பாடியில் வாழும் சிறுமிகளே, நாம் இவ்வுலகில் இருந்து விடுபட்டு அந்த பரந்தாமனின் திருவடிகளை அடைவதற்காக நாம் செய்த பாவையை வணங்கி விரதம் இருக்கும் வழிமுறைகளை கேளுங்கள். நெய் உண்ணக்கூடாது, பால் குடிக்கக்கூடாது, அதிகாலையே நீராடி விட வேண்டும், கண்டில் மை தீட்டக்கூடாது, கூந்தலில் மலர் சூடக்கூடாது. மார்கழியில் பூக்கும் மலர்கள் அனைத்தும் மாலவனுக்கே சொந்தம். தீய செயல்களை மனதாலும் நினைக்கக்கூடாது. தீய சொற்களை சொல்வது கூட பாவம் என்பதால் பிறரை பற்றி கோள் சொல்லக்கூடாது. இல்லாதவர்களுக்கும் துறவிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர்கள் போதும் என்று சொல்லும் அளவு தர்மம் செய்ய வேண்டும். மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் 2. பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ராப்பகல் நாம் பேசும் போதெப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர் யாம் ஆரேலோர் எம்பாவாய். பொருள்: அருமையான அணிகலன்களை அணிந்த தோழியே, ராப்பகலாக எங்களுடன் அமர்ந்து பேசும்போது
ஜோதி வடிவான நம் அண்ணாமலையார் மீது நாம் கொண்ட பாசம் அளவிடற்கரியது என்று வீரம் பேசினாய். ஆனால் இப்போது நீராட அழைத்தால் வர மறுத்து மலர் பஞ்சனையில் அயர்ந்து உறங்குகிறாய் என்கிறார்கள் தோழிகள். உறங்குபவள் எழுந்து, தோழியரே, சீச்சி, இது என்ன பேச்சு? ஏதோ கண்ணயர்ந்து விட்டேன் என்பதற்காக இப்படியா கேலி பேசுவது என்றாள். அவளுக்கு பதிலளித்த தோழியர், கண்களை கூசச் செய்யும் பிரகாசமான திருவடிகளை கொண்ட சிவபெருமானை வழிபட தேவர்களே முயற்சிக்கிறார்கள். திருச்சிற்றம்பலமாகிய சிதம்பரத்தில் நடனம் புரிபவன், நம்மை தேடி வருபவன் மீது நாம் எவ்வளவு தூரம் பாசம் வைக்க வேண்டும், நீயே புரிந்து கொள்வாயாக என்றனர். விளக்கம்: தேவலோகத்தில் சிவபவனி கிடையாது. அவர்கள் சிவனை காண வேண்டுமானால் தவம் முதலான கடும் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் நம்மூரிலோ ஆண்டுதோறும் திருவிழா, சுவாமி வாசல் தேடி பவனி வருவார். இவ்வளவு அருகில் இறைவன் இருந்தும் அதையும் பார்க்க மறுத்தால் எப்படி என்பது இப்பாடலின் உட்கருத்து.